திருச்செந்தூர்ல சித்ரா பௌர்ணமியை ஒட்டி தரிசனம் செய்யறதுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த நிலையில கட்டுக்கடங்காத கூட்டத்தால பேரிகேட பக்தர்கள் தள்ளிவிட்டதால பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்திருக்கு. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்திருக்காங்க. பொதுவாவே சாதாரண நாட்கள்லயே திருச்செந்தூர் முருகன் கோயில்ல அதிகப்படியான கூட்டம் இருக்கும். அதுலயும் விசேஷ நாட்கள்ல சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வரும். இந்த தடவை சித்ரா பௌர்ணமி கோடை விடுமுறையை ஒட்டி இப்போ தமிழகம் மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. காலையில 7 மணிக்கே தரிசனம் செய்யறதுக்காக வரிசையில காத்திருந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேலலாம் வரிசையில நின்னு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு போயிருந்திருக்காங்க. அப்பதான் கோயில இருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் பகுதியில பேரிகேட் வைக்கப்பட்டிருந்திருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்டதால அங்க பேரிகேட பக்தர்கள் தள்ளிவிட்டு உள்ள புகுந்ததால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. கோயில் பணியாளர்கள், காவலர்களோட பக்தர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்திருக்காங்க. இதனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா சொல்லப்படுது. இப்படி சித்ரா பௌர்ணமியொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக வந்த நிலையில கட்டுக்கடங்காத கூட்டத்தால இங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா சொல்லப்படுது. குறிப்பா கடற்கரை பகுதியில எக்கச்சக்கமான பக்தர்கள் காத்திருந்ததாகவும் காவடி எடுத்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு தனி வரிசை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் முன் வச்சிருந்திருக்காங்க. இதனால திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.